ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும் சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனில் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜெகத்காரணினி பரிபூரணினி ஜெகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ. இந்த பாட்டு ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு அப்போ வந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கோ ரெக்கார்டில் கேட்பாங்க, அது வேறு சமாச்சாரம். இந்த பாட்டை வந்து ஒலியும் ஒளியில் போட்டு 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 இவங்க காட்டுறதுனால அந்த நேரத்தில் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஏற்பட்ட சிலிப்பு. அந்த நேரத்தில் எங்களை தூக்கி விட்டது, இந்த பாடலை தூக்கிட்டு உயர்த்தி விட்டதுன்னா நீங்கள் போட 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 தான் இது வந்து ஜனங்கள்கிட்ட போய் சேர்ந்தது. உங்களால் பாப்புலரான ஆட்கள் தான் நாங்கன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறோம், ரொம்ப பெருமைப்படும். அரசாங்கம் வந்து கிராமிய கலைகளையோ கிளாசிக்கல் மியூசிக்கையோ விட்டு போகக்கூடாது. அப்போ பாமரர்கள் பாடக்கூடிய இசையும் நீங்கள் கொண்டு வந்தாகணும், பெரிய பக்திமான்கள் பாடக்கூடிய வித்வான்கள் பாடக்கூடிய பாடலையும் கொண்டு வரணுங்கிற மேற்பட்ட கடமையில் நீங்கள் இருக்கிறீங்க. கிளாசிக்கல் மியூசிக்கையும் காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க, அதே இடத்துல கிராமிய பாடல்களையும் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. முதல்ல வெறும் ஒலியாக கேட்டுக்கிட்டு இருந்தது, அவங்க முகத்தோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தது முதல்ல தூர்தர்ஷன் தான் கொடுத்தது. கிராமிய கலைஞர்களை கூப்பிட்டு அந்த கிராமிய கலைகளை வளர்த்தது எல்லாமே ஆதாரமான இடமாக இருப்பது கலைக்கான ஒரு அற்புதமான இடம். இது கட்டுப்பாடோடு நிறைந்த கலைக்கான இடம். இந்த தூர்தர்ஷனை பொறுத்த வரைக்குமே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட நாளில் முதல்ல எடுத்தவுடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது சொன்னவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம், நமக்கு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வாழ்த்துன்னு சொன்னோன்னா ஸ்டேஜ் காட்டினாங்க. ஸ்டேஜுக்கு பக்கத்தில் நம்ம தூர்தர்ஷன் அந்த பக்கத்தில் இந்த கேண்டீன் பக்கத்தில் தான் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஓப்பன் பண்ணுற ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வாணி ஜெயராம் இப்படி நின்றுட்டுருக்காங்க, நான் பக்கத்தில் உட்காந்து இப்படி கிட்டாரை வாசிச்சுட்ருக்கேன். அப்போ எனக்கு 26 வயசு என்னமோ இருக்கும், வாசிச்சுட்ருக்கேன். டிஆர் பாப்பா அவங்க எங்கள் நினைவுதாரங்களில் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவருடைய மியூசிக்கில் வாசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்த ஷாட்டில், வெளி ஷாட்டில், அதாவது அனௌன்சர் இல்லாமல் வெளியே வந்த ஷாட்டில் முதல் ஷாட்லேயே நான் வாணி ஜெயராம்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், டிஆர் பாப்பாலாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்தது எனக்கு பெரிய விஷயம். நானே கேட்டாங்க எது கிடைக்குமான்னு ஷார்ட்டுன்னு, இதில் அது வேறு ஃபார்மேட்டில் எடுத்து கிடைக்கலன்னு சொல்லி டெக்னிக்கல் ப்ராப்ளம் கிடைக்கல. இது எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கான ஒரு இடமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. இப்போ வந்திருக்கிற டிவிகளினால் அந்த மாதிரி தொடர்பு இல்லை. இதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இதுக்கு ஒன்று தனி கொள்கை இருக்குது. இந்த கொள்கையில் தான் வரணும், இவங்களுடைய விதிப்படி தான் இங்கே நடந்தாகணும். மற்ற இடங்களில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது இல்லை, இங்கே உள்ள மரியாதை, இங்கே உள்ள ரூல்ஸு, இதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வந்து நிகழ்ச்சி நடக்கணும். வேறு இதுக்கு மீறி நம்ம பண்ண முடியாது. இல்லை வேண்டாம் சார், அது வந்து யாராவது அப்ஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நிறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. விரும்பி பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு பல விஷயங்களையும் தந்துட்டுருக்காங்க. விவசாயத்துலேயும் சரி, அறிவாற்றலையும் சரி, தமிழ்லையும் சரி, இசையிலையும் சரி, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கல் மியூசிக், நம்ம பரம்பரையாக காப்பாற்றி வந்த கிளாசிக்கல் மியூசிக் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த தூர்தர்ஷன் 50வது ஆண்டு விழாவில் வரப்போகுது. அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு.